welcome back to my channel Think New Act Smart. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா அரைக்கீரை வந்து கடையிறது. ஸோ ஃபஸ்ட்டு அரைக்கீரை வந்து எடுத்துட்டு க்ளீன் பண்ணி கழுவி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்ப்போம். இது வந்துட்டு தோரம்பருப்பு கொஞ்சம் எடுத்திருக்கேன். கொஞ்சம்னா ஒரு 1/4 கப்புக்கு வந்து கொஞ்சம் அதில் பாதி. அப்புறம் வந்து சிறுபருப்பு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக. அப்புறம் சின்ன வெங்காயம் வந்து பாதி போட்டு வேக வைக்கிறதுக்கு, பாதி வந்து தாளிக்கிறதுக்கு. அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு, இதுவும் போட்டு வேக வைக்கிறதுக்கு தான் பூண்டு. அப்புறம் வந்து பச்சை மிளகாய், அப்புறம் இது கியூமின் சீட்ஸ் ஜீரகமும், அப்புறம் வந்து கொஞ்சம் வடவம் எடுத்திருக்கேன். வடவமும் காஞ்ச மிளகாயும் போட்டு தாளிக்கிறதுக்கு. இதுதான் எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி வந்து இன்னொரு ஐட்டம் கூட பண்ண போகிறேன். அதாவது வெஜ் லிவர் ஃப்ரை. ஸோ வந்து வெஜிடேரியன்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு ஒரு கார்விங் இருந்துச்சுன்னா இது ட்ரை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கு வந்து அதுதான் தொட்டுக்கிறதுக்கு பண்ண போகிறேன். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பருப்பு ரெண்டுத்தையும் நான் வறுத்துட்டு கழுவிட்டு ஊற வச்சிட போகிறேன். அதுக்கு மேலே தான் இதெல்லாமே ஆட் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறேன்னு காமிக்கிறேன். அரைக்கீரைக்கு வந்து மோஸ்ட்லி புளி போட்டு செய்வாங்க. நான் புளியும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். புளி சும்மா கொஞ்சோண்டு புளி எடுத்து வச்சுருக்கேன். அது நம்ம வேக வைக்கும் போது அது இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வெறும் கடாயில் பருப்பை வறுத்துடலாம். வறுத்து போட்டிங்கன்னா அது ஒரு நல்ல டேஸ்ட்டு இருக்கும். லைட்டாக இதை வறுத்துக்கலாம். வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதும், ரொம்பலாம் வறுக்க வேண்டாம். அது நம்ம கழுவிட்டு அப்படியே குக்கர்லேயே போட்டுடலாம். இதை பருப்பு வந்து கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். அடுத்து இப்போ கடாய் வச்சு நம்ம கொஞ்சம் வெங்காயம்லாம் வதக்கிக்கலாம். இப்போ கடாய் வச்சுட்டேன், நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ வந்து ஃப்ரை பண்ணுறது காமிக்கிறேன். இது வந்து ரொம்ப நம்ம செவக்கெல்லாம் வறுக்க வேணாம். ஜஸ்ட் அந்த எண்ணெயில் கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுக்கலாம். இது வந்து ஆக்சுவலி வேலைக்கு போகிறவங்களுக்கு இது கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது எல்லாமே அப்படியே குக்கரில் போட்டு மொத்தமாக இது பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் வதங்கட்டும். அப்புறமா கொஞ்சம் பூண்டு, நல்லா இது ஒரு 10லேருந்து ஒரு 12 பல் இருக்கும். இது 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா வந்து நடுவில் ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா. இது நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம். ஏன்னா கீரை கொஞ்சம் காரமாக இருக்காதுல்ல, அதனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவாங்க. அதனால் பச்சை மிளகா போட்ட பிறகு இந்த புளி கொஞ்சம் போட்டுடலாம். கொஞ்சம் தான் போட்டிருக்கேன் புளி. அப்புறம் சின்ன வெங்காயம், இப்போ லைட்டாக இதுக்கெல்லாம் சேர்த்து கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ லைட்டாக உப்பு போட்டாச்சு. ரொம்ப அப்படியே டீப்பாலாம் வதக்க வேண்டாம், ஜஸ்ட்டு அவ்வளோதான். அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும், ரொம்ப இல்லை, கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கினா போதும். லைட்டாக இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கீரையை போட்டுட்டு கீரையில் கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ லைட்டாக தான் உப்பு போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். இப்போ பாருங்கள், அப்படியே வந்து துவண்டுருச்சு கீரை. இப்போ வந்து இதை வந்து நம்ம குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் வச்சுட்டா கரெக்டாக இருக்கும்.
இப்போ பாருங்கள், குக்கரில் போட்டுட்டேன். இது போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 விசில் வச்சிடலாம். கொஞ்சம் மேலே கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு க்ளோஸ் பண்ணலாம். ஆக்சுவலி தண்ணி நிறையா ஆயிடுச்சு. இது முழுகிற அளவுக்கு தான் ஊற்றிருக்கேன். சப்போஸ் தண்ணி நிறையா ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு குடிச்சிருங்க. ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ நான் மூடிட்டு இதை வெந்த பிறகு காமிக்கிறேன். இப்போ வெஜ் லிவர் ஃப்ரைக்கு வந்து என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை பயிர் வந்து ஒரு மினிமம் ஒரு 4 ஹவர்ஸ்னால் ஊறணும். அப்போ தான் அது நல்லா வரும். இல்லாட்டி ஓவர் நைட் கூட ஊற வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா ஒரு 3 வெங்காயம், இந்த வெங்காயத்தை அரைச்சி ஊற்ற போகிறேன். அப்புறம் தக்காளியை வந்து பொடியாக கட் பண்ணி போட போகிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் பச்சை மிளகா, கார்னிஷ் கடைசியாக வந்து பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, கருவேப்பிலை. இப்போ இது என்ன பண்ணணுன்னா, தேங்காய் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இப்போ ஒரு 2 பத்த தேங்காய் அதில் போட்டு இந்த க்ரீன் கிராமையும் போட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு இட்லி தட்டில் வந்துட்டு சும்மா அப்படியே ஊற்றி அந்த பேட்டர் எப்படி வருதுன்னு காமிக்கிறேன். அதை ஊற்றி நம்ம வேக வச்சுட்டு, ஆக்சுவலி அது அந்த லிவர் க்ரீன் கலராக மாதிரி கரெக்டாக இருக்கும். ஸோ அதை கட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோம். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு தேங்காவையும் அந்த பச்சை பயிரையும் போட்டு சும்மா ஒரு தடவை தண்ணி இல்லாமல் அரைச்சிட்டேன். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைக்கணும். கரெக்டாக எப்படி வரணுன்னா, இட்லி மாவு கன்சிஸ்டன்சியில் வரணும். அப்போ நம்ம இந்த இட்லி தட்டில் ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அண்ட் சாஃப்டாகவும் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டு அரைச்சிட்டேன். இதை பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ இதை வந்து இட்லி தட்டை போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம அப்படியே ஊற்றிட்டு காமிக்கிறேன். சாரி, சுற்றி ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியல. இப்போ வந்து இந்த தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு இது ஊற்றியிருக்கேன். நான் ஒரு எவ்வளோ பயிர் எடுத்துருப்பேன்னா, அந்த பச்சை பயிறு ஒரு 100லேருந்து ஒரு 150 கிராம் பச்சை பயிர் எடுத்திருப்பேன். அந்த அளவு தான் இப்போ இது வருது. இந்த அளவுக்கு ஊற்றிருக்கேன். ஸோ இது வெந்த பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். கீரை வெந்துருச்சு. இப்போ இதை கொஞ்சம் ஆற விட்டு நம்ம கடைஞ்சிக்கலாம். ஒன்று சட்டியில் கடையுதுன்னா கொஞ்சம் உப்பு போட்டு முதல்ல அந்த தண்ணியெல்லாம் சுத்தமாக இருத்துட்டு அதை வச்சு கடையணும். அப்படி இல்லைன்னா மிக்சர் ஜாரில் போட்டு சும்மா பல்ஸில் போட்டு எடுத்தாலே கரெக்டாக இருக்கும். அவள் எப்படி இருந்தாலும் தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம கீரைக்கு தாளிச்சிடலாம். கடாயில் கொஞ்சம் நெய் ஊற்றியிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் வடகம் போட்டுக்கலாம். கீரைக்கு வடகம் போட்டு தாளித்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் காஞ்ச மிளகாய், இந்த 3 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சேன்ல அது. அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த நெய்யில் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் நல்லாவே போட்டுக்கலாம். பெருங்காயம் போட்டாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். வாசனை ரொம்ப நல்லாயிருக்கு. கீரை கடைஞ்சாச்சு. லைட்டாக உப்பு கம்மியாக இருந்தது, அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ அந்த தண்ணியை நம்ம வந்து ஊற்றிடலாம். கம்மியாக தான் இருக்குது. தண்ணி ஊற்றிட்டு தாளிப்பு போட்டால் கீரை ரெடி. இப்போ அடுத்து இந்த வெஜ் லிவர் வந்து எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கீரை கடைஞ்சது ரெடி ஆகிடுச்சு. தாளிப்பு போட்டேன், அந்த தண்ணியும் ஊற்றிட்டேன், எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். கொஞ்சம் லைட்டாக உப்பு கம்மியாக இருந்துச்சு, அதையும் போட்டுட்டேன். இப்போ வந்து இந்த க்ரீன் கிராம் அது எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். லிவருக்கு இப்போ பாருங்கள் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம ஜஸ்ட்டு வந்து ஒரு கத்தியோ இதை வச்சு இப்படி இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது அது ஒட்டாமல் வரணும். இது பாருங்கள், ஒட்டலை. ஸோ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை எப்படி கட் பண்ணி செய்யறதுன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக இட்லி தட்டில் ஊற்றினால இட்லி ஷேப்பில் வந்துருச்சு. இப்போ வந்து இதை இப்படி கட் பண்ணணும். நம்ம எப்படி லிவர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கட் பண்ணணும். ஃபுல்லாக கட் பண்ணிட்டு காமிக்கிறேன். பாருங்கள், கலர்ஃபுல்லாக அதே க்ரீன் கலரில் லிவர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். தவா வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், பட்டை, ஒரு சின்ன பட்டை, லவங்கம், அப்புறம் சோம்பு, ஏலக்காய், இந்த பிரிஞ்சி இலை இருக்குது, இதை அப்படியே போட்டுடலாம். பொரியட்டும்.
இந்த பக்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் 2 பச்சை மிளகா ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ வெறும் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பெப்பர் பொடி கூட ஆட் பண்ண போகிறோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. சுத்தமாக காரம் நம்ம எதுவுமே போடல, அதில் காரமே போடல, இதில் தான் போடுறோம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள். இல்லாட்டி உங்களுக்கு அந்த குழம்பு மிளகாத்தூள் இருந்துச்சுன்னா அதை கூட அப்படியே ஆட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் வந்து அரைச்சி வச்ச அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ அந்த வெங்காயத்தை சேர்த்துட்டு அதுக்கு தேவையான உப்பை சேர்த்தாச்சு. கொஞ்சம் இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடலாம். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொஞ்சம் கரம் மசாலா, அப்புறமா கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தக்காளி 2 சொன்னேன், ஆனால் இப்போ 3 போட்டிருக்கேன். கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும், பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் எக்ஸ்ட்ரா. 3 வெங்காயம் 3 தக்காளி. இப்போ இது வதங்கின பிறகு நம்ம அந்த லிவர் எடுத்துகிட்டு, வெஜ் லிவர் எடுத்துகிட்டு போட்டுற வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வதங்கிட்டு இந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் ஊற்றிட்டு அந்த இதை ஆட் பண்ணிடலாம். ஏன்னா அந்த காரம்லாம் அதில் அப்சர்வ் ஆகணும், அதனால் இப்படி கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இப்போ அதையும் போட்டுடலாம். போட்டாச்சு, அந்த லிவர் போட்டாச்சு. இப்போ போட்டுட்டு என்ன பண்ணலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கவர் பண்ணிவிட்டு குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அது தண்ணியெல்லாம் வற்றி வந்துட்டு அது அப்சர்வ் ஆயிரும் அந்த தண்ணியெல்லாம். அப்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சூப்பர் ஸ்மெல் வருது. ஃபைனலாக வந்து கொஞ்சோண்டு பெப்பர் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா வேலை முடிஞ்சு. கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. பார்த்தா எப்படி இருக்குது, சாப்பிட்ற மாதிரி இருக்கா? ஸோ நான் டேஸ்ட் பண்ணிட்டேன், ரொம்ப நல்லாயிருக்கு. பெப்பர் எல்லாமே போட்டாச்சு. உப்பு வந்து கொஞ்சம் அந்த தண்ணி நம்ம ஊற்றுறோம்ல, அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரையான பிறகு உப்பு பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா வருது, ஸ்மெல்லு. செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். பார்த்திங்கன்னா இன்றைக்கான லன்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. கீரை கடைஞ்சது, அரைக்கீரை, அப்புறம் வெஜ் லிவர் ஃப்ரை, குக்கும்பர்ஸ். இப்போ ரொம்ப வெயில் ஜாஸ்தியாக இருக்குது, ஸோ குக்கும்பர் தினம் எடுத்துக்கோங்க, நல்லது. அண்ட் மோர், ரொம்ப டேஸ்டியான மோர். இதுதான் இன்றைக்கி எங்களோட லன்ச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், எதுவும் கம்பல்ஷன்லாம் இல்லை. அண்ட் தேங்க்ஸ், நல்ல வியூஸ் நிறைய ஏறி இருக்குது. அண்ட் ஓவியாவுக்கு நிறைய பேர் விஷஸ் சொன்னீங்க, பர்ஸ்னலாகவும் அண்ட் கமெண்ட்லேயும் கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.